என்னை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுறாருன்னு அப்படின்னு நம்ம ஸ்டாலின் சாரு ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க. அப்பாங்கிறது ஒருத்தர் தான் இருக்க முடியும். யாரை வேணா அம்மான்னு கூப்பிடலாம். ஜெயலலிதாவே அம்மான்னு கூப்பிட்டாங்கன்னு சொன்னதுக்காக என்ன அப்பான்னு சொல்றாங்கன்னு ஒரு முதலமைச்சரே பண்றது ரொம்ப கேவலமா. சிபிஎஸ்இ பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு பெற்றோர்கள் தினசரி ஆட்டோலையும் ஸ்கூட்டர்லையும் கொண்டு வந்து விட்டுட்டு ஸ்கூல் முடிஞ்ச பிறகு அவங்க படிச்ச ஸ்கூலே அப்ரூவல் இல்லைங்கிறாங்க. இப்ப இதுக்கெல்லாம் யாருங்க காரணம்? அமைச்சர் என்ன பண்றாரு? அதிகாரிகள் என்ன பண்றாங்க? பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? சிபிஎஸ்இ போர்டு நடத்துறவர் ரொட்டேரியன் அப்படின்னு போட்டா போயிடுறாங்க. இது வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த பர்டிகுலர் பள்ளி ஒரு முஸ்லிம் நபரால் நடத்தப்படுறது. பெரும்பாலான மாணவர்கள் முஸ்லிம்களாக இருக்காங்க. ஹால் டிக்கெட் வருதான்னு வெயிட் பண்ணா சிபிஎஸ்இயுடைய அப்ரூவலே இல்லாம அந்த பள்ளி நடக்கிறது. இன்னும் சொல்ல போனா பிரைவேட் பள்ளிகள்ல சம்பளம் 10,000 12,000 கூட ஆசிரியருக்கு தரல. ஆனால் இன்னைக்கு அரசு பள்ளியில 60,000-70,000 ரூபாய் சம்பளம் வாங்கின ஆசிரியர்கள் வேலை செய்யறாங்களான்னு பார்த்தா நிச்சயமாக பொண்ணு பார்த்து கல்யாணம் நிச்சயமானப்ப தரேன்னு சொன்னேன். கல்யாணத்துக்கு தரேன்னாங்க. இன்னும் பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்லே திறக்கல. திறந்து அதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணிட்டு செலவு பண்ணா தர்றதுக்கு தான் இந்த திட்டம். ஸோ தமிழ்ல இன்ஜினியரிங்க கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுல படிக்கிறதுக்கு மாணவர்கள் வரலன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டது. இன்னொன்னு, என்னுடைய செட்ல தான் நான் டிப்ளமோ படிக்கிறப்ப தமிழ்ல எழுதலான்னு பலதை நானே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தேன் அந்த செட்ல. ஆனா அதை படிச்சுட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. பம்ப் செட் அப்படிங்கிறத நீர் இழுக்கின்னு படிச்சீங்கன்னா என்ன லாபம் கிடைச்சிடும்? பரவலாக போய் டெஸ்ட் எடுத்துட்டு வந்தா அரசு பள்ளியிலேருந்து வர்றவங்க அவங்களால 3ஆம் கிளாஸ் தமிழை படிக்க முடியல, 5ஆம் கிளாஸ் கணக்கை போட முடியும். இதுதான் கிட்டத்தட்ட 60% மாணவர்கள். அதாவது திமுகவுடைய இது கவர்ச்சி உணர்ச்சி. ஸோ இந்தி எதிர்ப்புன்னு பேச வேண்டியது, அதை வச்சுக்கிட்டு உணர்ச்சியை தூண்டுறது, போட்டோ ஷூட் பண்றதை தவிர மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்காங்க. வணக்கம். நீ நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியன் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்டு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. காசி தமிழ் சங்கமம் அந்த நிகழ்ச்சியில மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசும்போது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்காத வரைக்கும் தமிழகத்துக்கு கல்வி சார்ந்த ஃபண்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி பொது வழியில இந்த மாதிரி ஒரு அபாண்டமா சொல்ற மாதிரி, ஒரு குற்றச்சாட்டோட சொல்ற மாதிரி இந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் என்னங்க சார்? மாநில பட்டியல், மத்திய பட்டியல்னு 2 இருக்கு. ஆனால் கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இந்திரா காந்தி அவர்களால் எமர்ஜென்சி காலத்துல மாற்றப்பட்டது. அது மிக சரியான டிசிஷன் தாங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு நான் பிறந்தது லால்குடியில, படிச்சு வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூர், சேலத்துல, லாஸ்டா டிப்ளமா முடிச்சது கிருஷ்ணகிரியில. அதுக்கப்புறம் எல்லா ஊர்லயும் போய் வேலை செய்யறேன். இன்னைக்கு நீங்க காலேஜை விட்டு வெளியில வந்தீங்கன்னா அந்த ஊர்ல வேலை செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு வேலை கிடைச்சா பெங்களூர் போகலாம், ஹைதராபாத் போகலாம், பூனா போகலாம், எங்க வேணா போகலாம், இல்லைன்னா ஃபாரின் கூட போகலாம். அப்போ அந்த படிப்பு சர்வதேச தரத்துக்கு வரணும். அதை விட்டுட்டு நான் தமிழ்ல தான் எல்லாம் படிப்பேன் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னும் சொல்ல போனா இவங்க தமிழ்ல இன்ஜினியரிங்க கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுல படிக்கிறதுக்கு மாணவர்கள் வரலன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டது. இன்னொன்னு, என்னுடைய செட்ல தான் நான் டிப்ளமோ படிக்கிறப்ப தமிழ்ல எழுதலான்னு பலதை நானே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தேன் அந்த செட்ல. ஆனா அதை படிச்சுட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. பம்ப் செட் அப்படிங்கிறத நீர் இழுக்கின்னு படிச்சீங்கன்னா என்ன லாபம் கிடைச்சிரும்னு எனக்கு தெரியல. அப்ப பம்ப் செட்னாவது எழுதி தமிழ்ல எழுதலாம்னு சொன்னா கூட பரவாயில்ல. அதையும் தமிழ் பண்றவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இதை தாண்டி இன்னைக்கு அந்த எதுக்காக பணம் தரலன்னு சொன்னால், சமகிரக சிக்ஷான்னு சொல்லி அந்த புதிய கல்விக் கொள்கையில ஒரு திட்டத்துக்கு கீழே பல்வேறு விதமான ஸ்கூல்ஸை இம்ப்ரூவ் பண்ற ஸ்கீம்ஸுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்கறது. அதுல ஒண்ணு எல்லா ஸ்கூல்லையும் டிஜிட்டல் ஸ்கிரீனை வச்சு மாணவர்கள் எழுதியா புரிஞ்சுக்கிற மாதிரி பண்றது. இதுக்கு அடுத்தது பிஎம்ஸ்ரீன்னு ஒரு ஸ்கூலை கொண்டு வருது. பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ல நாங்க 24வது வருஷம் ஜூன் மாசம் கொண்டு வருவோம்னு சொல்லி 23 செப்டம்பர்ல லெட்டர் எழுதினாங்க. அன்றைய செக்ரட்டரி அந்த லெட்டர் நெட்ல தேடினீங்கன்னா இருக்கு. இப்ப ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா பிரபாகர்? இல்ல.
ஓகே. நீங்க அம்மாவோட இல்லன்னு வச்சுக்கங்க. நீங்க ஊருக்கு போறீங்க. ஊருக்கு போனப்பல்லாம் அம்மாக்கள் எப்பயுமே எப்ப கல்யாணம் பண்ணிக்கப்பான்னு கேட்பாங்க. அப்போ நீங்க சொல்றீங்க எனக்கு செலவுக்கு பத்தலம்மா. ஏய் நான் வேணா ஹெல்ப் பண்றேன்டா அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவுமா தருவ? நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு 15,000 தரேன், கல்யாணத்துக்கு 1,00,000 தரேன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க அம்மா. நீங்க திருப்பி ஊருக்கு வர்றீங்க. ஊருக்கு வர்றப்ப அம்மா பணம் கொடுமான்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க. என்னம்மா நீ தான் 15,000 1,00,000 தரியே அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராவது என்ன சொல்லுவான்? டேய் பொண்ணு பார்த்து கல்யாணம் நிச்சயமானப்ப தரேன்னு சொன்னேன். கல்யாணத்துக்கு தரேன்னாங்க. இன்னும் பிஎம்ஸ்ரீ ஸ்கூலே திறக்கல. திறந்து அதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணிட்டு செலவு பண்ணா தர்றதுக்கு தான் இந்த திட்டம். ஸோ இன்னொன்னு நம்ம தமிழ்நாடு 2024-25 பட்ஜெட்ல பள்ளிக்கல்வித்துறையுடைய ஆண்டு பட்ஜெட் 45,000 கோடி. இவங்க சொல்ற இந்த பிஎம் ஸ்ரீல வர வேண்டிய துட்டுங்கிறது 2,100 கோடி. அப்ப மாசத்துக்கு 4,000 கோடி உங்ககிட்ட இருக்கிற பட்ஜெட்ல சம்பளம் கொடுக்க முடியல, இது பண்ண முடியலையா? என்ன நடக்குது இங்க? எதா இருந்தாலும் மத்திய அரசை திட்டிக்கிட்டே ஓட்டிடலான்னு பாக்குறாங்க. இதை தாண்டி இன்னைக்கு கல்வித்துறை எப்படிங்க இருக்கு? நான் எங்க அப்பா அம்மா எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் முழுக்க முழுக்க படிச்சிருப்பாங்க. நான் 5வது வரைக்கும் அரசு பள்ளிக்கூடத்துல தான் படிச்சேன். இன்னும் கரெக்டா சொல்ல போனால் கோயம்புத்தூர்ல கவுண்டம்பாளையம் அரசு பள்ளியிலையும், அதுக்கு பிறகு திருப்பூர்ல ஒரு பள்ளியிலையும் படிச்சேன். அதுக்கு பிறகு அரசு உதவி பெறும் பள்ளியில படிச்சேன். பட் என்னுடைய மகனையோ மகளையோ நாளைக்கு பேரம் பேத்தியோ இன்னைக்கு யாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு நினைக்க கூட மாட்டேங்கிறோம். ஏன்னா அந்த கல்வியுடைய தரத்தை இந்த திராவிட ஆட்சிகள் வந்த பிறகு குறைஞ்சு போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா பிரைவேட் பள்ளிகள்ல சம்பளம் 10,000 12,000 கூட ஆசிரியருக்கு தரல. ஆனால் இன்னைக்கு அரசு பள்ளியில 60-70,000 ரூபாய் சம்பளம் வாங்கின ஆசிரியர்கள் வேலை செய்யறாங்களான்னு பார்த்தா நிச்சயமாக எல்லோருக்கும் சந்தேகம்தான் வரும். எனவே இப்ப அதுக்கு அடுத்தது 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவர்கள் இடையே பரவலாக போய் டெஸ்ட் எடுத்துட்டு வந்தா அரசு பள்ளியில இருந்து வர்றவங்க அவங்களால 3ஆம் கிளாஸ் தமிழ் படிக்க முடியல, 5ஆம் கிளாஸ் கணக்க போட முடியல. இதுதான் கிட்டத்தட்ட 60% மாணவர்கள். அதே மாதிரி சார் மாணவர்கள் சரியா படிக்காததுக்கு காரணம் அரசும் தானே நம்ம சொல்லலாம். அதுக்கு காரணம் இல்ல 2 காரணம் இருக்கு. ஒண்ணு மாணவர்களுமே, அதாவது நீங்க நல்லா படிக்கிறவங்க எல்லாம் பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் அங்க வர்றது எல்லாமே விளிம்பு நிலையில இல்ல கீழே இருக்கிறவங்க மட்டும்தான் போய் சேர்றாங்க. இரண்டாவதாக அங்கு உங்களுக்கு ஏன் நல்லா படிக்கல அப்படின்னு சொல்றதை விட 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாரும் என்ன எழுதினாலும் எழுத தெரியாட்டியும் பாஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது 2006-11 கருணாநிதி காலத்தில் சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்த பொழுது 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ் இருந்தது. நான் இருந்தப்பெல்லாம் எல்லா வருஷமும் பாஸ் ஃபெயில் உண்டு. 8ஆம் கிளாஸ்ல ஒரு பொது தேர்வே இருக்கும். எல்லா ஸ்கூலுக்கும் காமன் பேப்பர் இஎஸ்எஸ்எல்சிம்பாங்க அன்னைக்கு. அதுக்கப்புறம் 10ஆவதுல பொது தேர்வு, 12 பொது தேர்வு இருந்துச்சு. இதை மாத்தி 8 வரைக்கும் ஆல் பாஸ்ன்னு கொண்டு வந்தாச்சுன்னா டீச்சருக்கு பாஸ் போடுவாங்க. அடுத்தது 9, 10, 10ல 15-20 மார்க் எடுத்தா அதுக்கு மார்க் இதுக்கு மார்க்குன்னு கூட்டி 35 மார்க் கொடுத்து பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி மாணவர்களை கொண்டு நீங்க வேலைக்கு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எதை புரிஞ்சுப்பாங்க, என்ன வேலை செய்வாங்க? தே ஆர் எய்தர் அன்எம்ப்ளாயபிள் ஆர் அன்சூட்டபிள் ஃபார் எனி ஜாப் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு வருது. அடுத்தது ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்கக்கூடாதுன்னு வருது. சரியா, அடிச்சா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா இதாயிடுது. இல்ல இதையெல்லாம் தாண்டி அடிப்படையில எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் இந்த ஆட்சிக்கு தைரியம் இல்லாம எதுனாலும் மத்திய அரசு திட்டுறதுன்னு வச்சுட்டு இருக்காங்க. சரிங்க, அடுத்தது நீங்க பள்ளி கல்வி இந்த பணம் பேசுறோம். இன்னொரு பக்கம் கடந்த ஒரு வாரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 50 இன்சிடென்ட்ஸ் இந்த பள்ளியில 3 ஆசிரியர்கள் சேர்ந்து ஒரு மாணவியை கர்ப்பமாக்கிட்டாங்கன்னு வந்துச்சு. அதுல என்ன கொடுமைன்னா அந்த மாணவி ஏன் வரலன்னு எச்எம் வீட்டுக்கு போய் கேட்டதுனாலதான் தெரிஞ்சது. நாங்க அந்த எச்எம் வாழ்க. அதுக்கப்புறம் இது மாதிரி எத்தனை ஸ்கூல். அடுத்தது இதுல யாரோ விசிக பிரமுகர் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம்னு தடுத்தார்னு வருது. இது மாதிரி எத்தனை விஷயம். இதையெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னங்க? முதல் பள்ளியில இப்படி பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் உடனடியாக நீங்க ஆக்ஷன் எடுத்து தண்டனை வாங்கி கொடுத்தால் உடனே அவங்க பயப்படுவாங்க. இப்ப நான் ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன், உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்க. ஒண்ணு திருச்சியில பிஷப் ஹைமன் நினைவு பள்ளி அப்படிங்கிற பள்ளி. இது லுத்ரன் சபையால் நடத்தப்படுது. திருச்சி சிட்டிக்குள்ள இருக்கு. இந்த பள்ளி தொடக்க பள்ளி 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்கு.
அதுல ஒரு சின்ன உள்ள ஹாஸ்டல்ல அந்த ஹெட்மிஸ்டர் சகாய மேரி அப்படிங்கிறவங்களுடைய மகன் யாரு அவங்க, அந்த பையன் என்ன டாக்டரா லால்குடியில ஆரம்ப சுகாதார மையத்துல வேலை செஞ்சான். லால்குடி எங்கெங்க இருக்கு தெரியுமா? தெரியும் சார், தெரியும். திருச்சியில இருந்து அரியலூர் போற வழி. இல்ல, நான் அதுக்காக கேட்கல. அன்பில் தர்மலிங்கத்துடைய சொந்த ஊர் லால்குடிங்கிறது. அன்பிலுக்கு அடுத்த அன்பிலுக்கு அடுத்த லால்குடி தான் பெரிய ஊர், பக்கத்துல இருக்கிறது அன்பில். சரியா? அவருடைய சொந்த ஊர்ல வேலை செய்யற டாக்டர் சாம்சன்கிறவன் திருச்சி, மத்திய திருச்சியில, திருச்சி 2 தொகுதியில அது வருது. அந்த தொகுதியில இருக்கிற பள்ளியில 50 குழந்தைகள் இருக்கிற ஹாஸ்டல்ல உங்களுக்கு அந்த பெண் குழந்தைங்களும் 6 மாசமாக பாலியல் கொடுமை கொடுத்தாங்க. அந்த வழக்கு கேஸ் போட்டு என்ன ஆச்சு, அப்படியே நிக்குது. அந்த தொகுதிக்கு யார் எம்எல்ஏன்னு பார்த்தால் உங்களுக்கு இது, அவர் பேர் என்ன, இது சிறுபான்மை துறை தலைவர்னு ஒருத்தர் இருக்கார், இனிகோ இருதயராஜன். அவர் ரொம்ப நல்லவருங்க. எப்படின்னா, அரியலூர்ல ஒரு பெண் குழந்தை தற்கொலைக்கு தூண்டி செத்து போச்சு. அப்கோர்ஸ் கன்வர்ஷன் காரணங்கிற ஆங்கிள் சரியா நிக்கல. சிபிஐ கிட்ட இப்ப இருக்கு லாவண்யான்னு. அதில் குற்றம் சாட்டப்பட்ட கன்னியாஸ்திரி வெளியில வந்தப்போ அவரை போய் வரவேற்றார், குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாட்சியம். சரி, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இப்ப இந்த பள்ளி, பிஷப் ஹைமன் பள்ளி, இன்னைக்கு வரைக்கும் தீர்வு வரல. இன்னொரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேங்க. கிருஷ்ணகிரி பக்கத்துல பர்கூர் கிட்ட ஒரு பள்ளியில போலி என்சிசி கேம்ப் நடந்தது, ஞாபகம் இருக்குங்களா? அந்த பள்ளியில ஒரு மாணவி என் மீது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதுன்னு சொன்ன உடனே அதுல இன்வால்வ் ஆன நபர் ஒரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன் சொன்னாங்க. அப்புறம் 4 நாள் கழிச்சு பிடிச்சாங்க. பிடிச்சு 4வது நாள் அந்த ஆளு அரசு ஹாஸ்பிட்டல்ல போலீஸ் கஸ்டடியில இருந்தப்போ எலி மருந்து கைதுக்கு முன்னாடி 4 நாள் முடிஞ்சு சாப்பிட்டவன் எலி பாஷனை சாப்பிட்டதுனால செத்து போயிட்டான்னாங்க. அவன் செத்து போனதுக்கு முத நாள் நைட்டு அவனுடைய அப்பா இதுல காவேரிப்பட்டினம்னு கிருஷ்ணகிரி பக்கத்துல 2 வீலர்ல போறப்ப பின்னாடி உட்கார்ந்திருந்தவர் குடிபோதையில செத்து போயிட்டான்னாங்க. இவர் முதல்ல போன பள்ளி ஒரு கிறிஸ்தவ பள்ளி. அங்க மொத்தம் 13 பேர் 4 நாளைக்கு என்சிசி கேம்ப்ல இருந்தாங்கன்னாங்க. அதுல எத்தனை பேர் மேல கை வச்சாங்கன்னு தெரியாது. 13 குழந்தைகளும் பாதிக்கப்பட்டாங்களான்னு தெரியாது. நான் சொல்றது பிரஸ்ல வந்த ரிப்போர்ட் மாத்திரம் வச்சுக்கிட்டேன். அதுல கடைசியாக வழக்குல வந்தப்போ 2 பெண் குழந்தைகள் மிக மோதமாக பாதிக்கப்பட்டுள்ளார், வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார்கள். அவங்களுக்கு 5 லட்சமோ, மீதி 11 குழந்தைங்களுக்கு 1 லட்சமோ கொடுக்கணும் அப்படின்னு காம்பன்சேஷன் ஹைகோர்ட் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்கூல்ல தான் நடந்ததா அப்படிங்கிற கேள்வி வந்த உடனே மேலும் 4 பள்ளிகள்ல நடந்திருக்கு. இத சிபிஐக்கு கொண்டு போகணும்னு சில சமூக ஆர்வலர்கள் போட்ட கேஸ்ல இல்ல நாங்களே நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகாக அடுத்த மாதம் 3 மாசத்துல தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு செப்டம்பர் மாசம் சொல்லிச்சு. ஆகஸ்ட்ல முதல் கேஸ் வந்தது, எனக்கு நினைவு சரின்னு சொன்னா. சோ அக்டோபர் மாதம் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க இதுவரை 1,71,00,000 ரூபாய் காம்பன்சேஷனாக கொடுத்துருக்கோம். நாங்க 2 பேருக்கு 5 லட்சம் போச்சுன்னா மிச்சம் 1,60,00,000 பேர்னா 160 குழந்தைங்களா? அப்ப வெறும் அந்த செத்து போன ஒருத்தன் தான் செஞ்சிருப்பானா? இந்த பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், தாளாளர்கள் யாரெல்லாம் இன்வால்வ்டு, ஒரு 11 பேர் கைதானாங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு பாதிரியார் இவனுக்கு நெருங்கிய நண்பன், அந்த பிரைம் அக்யூஸ்ட். இன்னைக்கு வரைக்கும் அது செப்டம்பர்னு எடுத்துக்கிட்டா கூட அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 5 மாசம் ஆச்சுங்க, இது வரைக்கும் வரல. எத்தனை ஸ்கூல்ல நடந்தது என்னன்னு தெரியாது. நேத்தைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி, இது அதிராமப்பட்டினம்னு நினைக்கிறேன் நான், அங்க பிரைம் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இது ஒரு பள்ளி, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல 10th ஹால் டிக்கெட் வருதான்னு வெயிட் பண்ணா சிபிஎஸ்இ அப்ரூவலே இல்லாம அந்த பள்ளி நடக்கிறது அப்படின்னு ஹால் டிக்கெட் வரலன்னு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. உடனே அங்க செக் பண்ணி நாங்க அடுத்த மாசம், அதாவது இப்பெல்லாம் எப்படின்னா நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல இல்ல 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனீங்கன்னா ஜூன் மாசத்துக்குள்ள 2வது இன்னொரு தேர்வை வச்சுட்டு உடனே நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் கண்டினியூ பண்ணலாம்னு வச்சிருக்காங்க. ஆனால் இதுல போய் விசாரிச்சா அங்க 8th கூட சிபிஎஸ்இ அப்ரூவல் இல்லை. ஸோ 8th ஜூன் மாசம் எழுதிட்டு 10th அக்டோபர்ல எழுதுறாங்க. அந்த 19 குழந்தைகளுக்கும் அங்க ஒரு வருஷ படிப்பே, வாழ்க்கையே வீணா போகுது. ஸோ சிபிஎஸ்இ பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு பெற்றோர்கள் தினசரி ஆட்டோலையும் ஸ்கூட்டர்லையும் கொண்டு வந்து விட்டுட்டு ஸ்கூல் முடிஞ்ச பிறகு அவங்க படிச்ச ஸ்கூலே அப்ரூவல் இல்லைங்கிறாங்க. இப்ப இதுக்கெல்லாம் யாருங்க காரணம்? அமைச்சர் என்ன பண்றாரு? அதிகாரிகள் என்ன பண்றாங்க?
பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, சிபிஎஸ்இ போர்டு நடத்துறவர் ரொட்டேரியன் அப்படின்னு போட்டா போயிடுறாங்க. இது வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த பர்டிகுலர் பள்ளி ஒரு முஸ்லிம் நபரால் நடத்தப்படுறது, பெரும்பாலான மாணவர்கள் முஸ்லிம்களாக இருக்காங்க. இதுல என்ன பண்றது? இதை தாண்டி எத்தனை 249 259 டீச்சர்கள் பாலியல் வன்கொடுமை செய்து குற்றச்சாட்டில் இருப்பவர்கள், இவங்க படிச்சதையே நான் செல்லாதுன்னு பண்ண போறேன் அப்படின்னு நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லியிருக்காருங்க. நீங்க இத்தனை நாள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஏன் இத்தனை நாள் ஆக்ஷன் எடுக்கல? இத்தனை கம்ப்ளைண்ட் வந்தப்புறம் இந்த ஸ்டெப் சொல்றீங்க. இது சட்டத்துல இடம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏனால் அவர்கள் குற்றம் செய்திருந்தால் குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஜெயிலுக்கு அனுப்பணும். அதுதான் படிப்பை டிஎன்ஃபிரான்சைஸ் பண்றதுங்கெல்லாம் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதாக தெரியல. பத்திரிகைக்கு செய்தி கொடுக்கறதுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இவர் நிஜமாவே பள்ளி கல்வித்துறை அமைச்சராக தான் இருக்காங்களா? சென்னை பக்கத்துல, இங்க மீஞ்சூர் பக்கத்துல பம்மதுகுளம்ங்கிற ஒரு ஊருங்க. அதுல 519 பேர் படிக்கிறதா கணக்கு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அத பள்ளிக்கல்வித்துறை இன்ஸ்பெக்டரேட் போய் செக் பண்ணிட்டு ஆமா இருக்குன்னு சர்டிஃபை பண்ணிருக்காங்க. திடீர்னு அந்த இன்ஸ்பெக்டரேட்ல இருந்த இன்னொரு அந்த நபர் லீவ்ல போனப்ப வேற ஒருத்தர் போனா 219 பேர் தான் படிக்கிறாங்க அப்படின்னு கணக்கு வருது. உடனே அந்த ஹெச்எம்ஐயும் அந்த இன்ஸ்பெக்டரேட் ஒரு ஆளையும் சஸ்பெண்ட் பண்ணதாக செய்தி வந்தது. இதுல ஒரு 40 பேருக்கு ஒரு டீச்சர் இருக்கணும். அதை தவிர மதிய உணவு, ஃப்ரீ யூனிஃபார்ம், ஃப்ரீ புக்கு, ஃப்ரீ மற்ற எல்லா செலவு கணக்கும் 520 பேருக்கு எழுதியிருப்பாங்க. இப்ப சம்பளம் கொடுக்கறதுக்கே வழி இல்லைன்னு சொல்ற நீங்க 200 பேர் படிக்கிற ஸ்கூல்ல 500 பேர்னு சொன்னதுக்கு என்ன கிரிமினல் ஆக்ஷன் என்ன எடுத்தீங்க? தற்காலிக சஸ்பென்ஷனோ இதுவோ பத்தாது. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க ஏமாத்தினாங்கன்னு கொடுத்தா அது எத்தனை பேரை பாதிக்கும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கீங்க. இதை தாண்டி எத்தனை பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா வேலை நடக்குது? இந்த ஆட்சி ஒரு 4 மாதம் கழிச்சு திருநெல்வேலியில சாப்தர் பள்ளி அப்படின்னு ஒரு சிஎஸ்ஐ கீழே இருக்கிற பள்ளியில பிளே கிரவுண்ட்ல இருந்த டாய்லெட் செவிறு விழுந்து 3 மாணவர்கள் இறந்தார்கள். 4 மாணவர்கள் இது படுகாயப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டாங்க. ஆனால் இதுல என்ன கொடுமைன்னா அவங்க எல்லாம் பெயில்ல வந்தாங்க உடனே. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு மேல முடிஞ்சு போச்சு. 2022 25க்கு வந்துட்டோம். இது வரைக்கும் தண்டனை வாங்கி தரல. கொடுமை என்னன்னா அந்த பள்ளி அந்த பர்டிகுலர் பில்டிங்கு குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்டர்ட் இன்ஜினியர்கிட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் சர்டிபிகேட்டும் வாங்கி கொடுத்திருந்தாங்க. அப்ப ஒண்ணு அந்த சார்ட்டர்ட் இன்ஜினியர் கொடுத்தது பொய், இல்லாட்டி இவங்க காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. எல்லாமே சட்டப்படி குற்றம். யாருக்குமே தண்டனை வாங்கி தரல. சோ இப்போ பாத்தீங்கன்னா சமீபத்துல இதுல விக்கிரவாண்டியில ஒரு பள்ளியில 3.5 வயசு குழந்தை செப்டிக் டேங்க் உள்ள விழுந்து செத்தான்னாங்க. ஆனா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட விழுந்ததுக்கு காட்டல. 37 கேமரா இருந்தோம், 32 கேமரா ஃபுட்டேஜ் காட்டினாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு போற மாதிரி இருக்கே தவிர விழுந்து மீட்டதாக வீடியோ கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் முறையான ஏன் எப்படி இறந்தார்கள்னு தெரியாது. 2 நாட்கள் முன்னாடி கடலூர் பக்கத்துல ஒரு பள்ளி, டேனிஷ் மிஷன் கிறிஸ்டியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அங்க ஹாஸ்டல்ல 9வது படிக்கிற ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டான்றாங்க. அந்த அம்மா கதறுது. எப்படி செத்தாங்கன்னு சொன்னா தூக்கு போட்டு செத்தாங்க. எப்படி எதுலன்னா துப்பட்டான்றாங்க. ஆனால் அந்த துப்பட்டாவை எரிச்சிட்டோன்றாங்க. இப்போ அதுக்கெல்லாம் யார் பர்மிஷன் கொடுக்குறாங்க? இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தால் அதை டிஸ்டர்ப் பண்ணாம ஃபுல்லா போலீஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஆனா இது எல்லாமே தனியார் பள்ளிகள், அதுலயும் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் தான் இந்த அரசு தூங்குது. ஆனா அட் தி எண்ட் ஆஃப் த டே யார் பாதிக்கப்படுறாங்க? தமிழ் மக்கள், தமிழ் குழந்தைகள். அதனுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது. வெளியில வர்றவங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? இவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குமா? இப்படி படிச்சுட்டு வந்தா 10th முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு இங்கிலீஷ்ல ஒண்ணு சொன்னீங்கன்னா அது என்ன அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ண கூட தெரியாது இன்னைக்கு வர்ற குழந்தைங்களுக்கு. இதுக்கு காரணம் இந்த சமச்சீர் கல்வி. இதை தாண்டி தான் நீட்ல பாஸ் பண்ண மாட்டாங்க, எங்களுக்கு நீட் வேண்டான்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கெல்லாம் தாண்டிட்டு நம்ம மந்திரிகள் அல்லது நமது முதலமைச்சர் என்ன சொல்வார்? இந்தியாவிலேயே கல்வித்துறையில் தமிழகம் தான் உச்சத்தில் இருக்கிறது. உயர்க நாம் இருக்கோம் சொன்னால் அதற்கு காரணம் அங்கே இருக்கிற தனியார் கல்வி. கோயம்புத்தூர்ல இருக்கு, இதுல எடுத்துக்கிட்டா லயோலா மற்றும் ஐஐடி போன்றவை, விஐடி இருக்கு, வெள்ளூர்ல விஐடி இருக்கு, எஸ்ஆர்எம், சத்யபாமாங்கிறோம். திருச்சியில எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரதிதாசன். இது போல தனியார் கல்லூரி கடந்த ஒரு 50 வருஷத்துல ஒரு நல்ல பள்ளி அல்லது கல்லூரி திமுக அதிமுக ஆட்சியில
வந்ததுன்னு சொல்லுங்க. ஒண்ணு மோடி அவர்கள் பணம் கொடுக்க மத்திய மாநில கூட்டுறவில் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரின்னு கொண்டு வந்தாங்க மோடி ஆதரவுனால. பட் திமுக ஏதாவது நடந்திருக்கா? எதுவுமே இல்லை. அதுக்கு பதிலாக வெறும் பேச்சு. அதாவது திமுகவுடைய இது கவர்ச்சி, உணர்ச்சி. சோ இந்திய எதிர்ப்புன்னு பேச வேண்டியது, அதை வச்சுக்கிட்டு உணர்ச்சியை தூண்டுறது, போட்டோ ஷூட் பண்றதை தவிர மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா? ஆனா இன்னும் 1 வருஷம் இருக்கு. இதுக்கு மேலேயும் இதையே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் 71ல இருந்து இந்த நம்ம இருக்கிறது 2025, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற தேர்தல். திமுக ஒரு முறை கூட 71 தேர்தலுக்கு பிறகு 2வது முறை ஜெயிச்சதில்லை. மீண்டும் அதை நோக்கிதான் தன்னை தாங்களே திமுக போய்கொண்டிருக்கான்னு பயமா இருக்கு. சரி, ஓகேங்க சார். இப்ப தர்மேந்திர பிரதான் சொன்னதுக்கு இப்ப அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லியிருக்காரு, இது நீங்க சொன்னதை செய்யும்போது இது ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. 2 பள்ளிகள்னு சொன்னா 3-4 விதமான பள்ளி இருக்குங்க. ஒண்ணு அரசு பள்ளிகள், 2வது தனியார் பள்ளிகள். தனியார் பள்ளிகள்ல அடுத்தது மத்திய அரசு பள்ளிகள். மத்திய அரசுல 2-3 விதம் இருக்கு. ஒண்ணு கேந்திரிய வித்யாலயான்னு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம அரசு பள்ளிக்கு சமமானதுதான். இதுக்கு அடுத்தது தாண்டி சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்னு ஒண்ணு இருக்கு, ஐசிஎஸ்சின்னு இருக்கு. ஐசிஎஸ் விட்டுருங்க, சிபிஎஸ்இ பள்ளிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிக அதிகமாக இருப்பதில் 90% ஓனர்ஸ் திமுக கட்சிக்காரர்கள். இந்த ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை ஸ்டாலின் நடத்தும் சன்ஷைன் முதலாக அன்பழகனுடைய மகன், ஆற்காட்டு வீராசாமியுடைய தம்பி, துரைமுருகனுடைய மகன், எல்லாருமே பொன்முடி யார் தான் நடத்தலன்னு சொல்லுங்க. ஏங்க இதெல்லாம் சிபிஎஸ்இ கொண்டு போனீங்க? ஏங்க நீங்க யாருமே நாங்க ஸ்டேட் போர்டு நடத்துறோம்னு கொண்டு போல? இல்ல, அது பேசுறது எல்லாமே அவங்க அதை ஒரு தொழிலா தானே பண்றாங்க. அது அவங்களோட ஓன் பிசினஸ் தானே அப்படிங்கிறாங்க. இல்ல வரேங்க. அதாவது இது எல்லாமே ஒரு காலத்துல மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்னு இருந்ததுங்க. மெட்ரிகுலேஷன் பள்ளி இருந்தப்ப அங்க ஹிந்தி சொல்லி தரப்பட வேண்டியது இல்லை, சரியா? ஆனால் சமச்சீர் கல்வின்னு கொண்டு எல்லாரும் ஒண்ணுதான் படிக்கணும். ஸ்டேட் போர்டுங்கிறது எல்லாமே ஒரு ஸ்டேட்ல நீங்க சிபிஎஸ்இக்கு போலன்னு சொன்னால் எல்லாருமே சமச்சீரை கொண்டு வரணும்னு அதை சிதைத்தது கருணாநிதி. இது நீங்க உங்களை யாருங்க சிபிஎஸ்இ நடத்தணும்னு கேட்டுக்கிட்டாங்க? ஆனா இதெல்லாம் நீங்க சொன்னீங்க தொழில்னு. இதையே நீங்க அரசு பள்ளிக்கூடத்துல கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இவர்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு யாரும் படிக்க மாட்டார்கள். இதுதான் காரணம், சரியா? அடுத்தது மத்திய அரசு பள்ளி, கேந்திரிய வித்யாலயா. இன்னைக்கு நீட் தேர்வா இருக்கட்டும், நீட் தேர்வுல கேந்திரிய வித்யாலயால இருந்து எழுதுறவங்க மிக அதிகமா பாஸ் பண்றாங்க. தமிழ்நாட்டுல இருந்து ஒரே ஸ்கூல்ல மிக அதிகமான பேர் பாஸ் பண்றாங்கன்னு சொன்னால், என்னுடைய நினைவு சரின்னு சொன்னால், நம்பர் 1 என்எல்சி நெய்வேலியில இருக்கிற ஜவஹர் வித்யாலயாவும், நம்பர் 2 மகரிஷி வித்யாலயான்னு சென்னையில. மகரிஷி பிரைவேட், ஆனால் மத்திய அரசு நடத்துற கேந்திரிய வித்யாலயால இருந்து அத்தனை பேர் பாஸ் பண்றாங்க. இதை தாண்டி மத்திய அரசு இன்னொரு ஸ்கீம் வச்சிருக்குங்க, அதற்கு பெயர் நவோதயா வித்யாலயான்னு. ஒரு மாவட்டத்திலும் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு மட்டுமே முழுக்க ஹாஸ்டல் 100% ஃப்ரீ. ஒரு ஸ்கூல்ல 150 பேர் 200 பேர் தான் படிப்பாங்க. ஆனால் அந்த நவோதயா வித்யாலயால படிக்கிறவங்க இப்ப கிட்டத்தட்ட எழுதினதுல 80-90% பேர் நீட் பாஸ் பண்றாங்க. 60% பேருக்கு வேலை நீட் மெடிக்கல்ல தேர்வானாங்க. மத்திய அரசு பாடம் கொடுத்தா எஸ்சி எஸ்டில இருந்து வரவங்க கூட பாஸ் பண்றான். இங்க யார் படிச்சாலும் எழுத படிக்க கூட தெரியாத லெவல்ல 8வது படிக்கிறவன் இருக்கான்னா எங்க தப்பு இருக்கு? இன்னொன்னு, நவோதயா பள்ளியில ஹிந்தி இருக்குன்னு தமிழ்நாட்டுல கொண்டு வர மாட்டேன்றாங்க. இன்னைக்கு நீங்க பேப்பர்ல போய் தேடினீங்கன்னா கேந்திரிய வித்யாலயாவை என்னுடைய தொகுதிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்காடு வீராசாமி மகன் முதல் பல எம்பிகள் பேசின பேப்பர் கட்டிங்கள் எங்கிட்ட இருக்கு. விழுப்புரம் தொகுதி எம்எல்ஏ திரு விசிக ரவிக்குமார் பக்கத்துல பாண்டிச்சேரியில நவோதயா இருக்கு, ஏன் எங்க மாவட்டம் என் தொகுதியில் இல்லை, எனக்கு நவோதயா வேணும்னு கேட்டுக்கிட்டார். இப்ப நவோதயாவை தடுக்கிறது யாரு? இவங்கதான். இன்னொன்னு, நீங்க ஏன் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறீங்க? சன்ஷைன் பள்ளியாக இருக்கட்டும், திரு ஸ்டாலின் மகள் நடத்துறதா இருக்கட்டும், இல்ல ஆற்காடு வீராசாமி நடத்துற சென்னை பப்ளிக், இதெல்லாம் ஏன் சிபிஎஸ்இ சிலபஸ்ல தான் நடத்துறீங்க? ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல நீங்க நடத்துங்களேன், சமச்சீர்ல நடத்துங்களேன். நீங்க நடத்துற பள்ளியில அதுல 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா வருஷத்துக்கு ஃபீஸ். அதுக்கு யாரும் வரக்கூடாது. அங்க வரணும்னா அந்த படிப்பு அங்க இருந்தா வரமாட்டாங்க. இப்ப நவோதயா பள்ளி வந்துருச்சுன்னா எல்லாரும் கடனை உடனே வாங்கி ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. இன்னொன்னு, ஹிந்தி படிக்கணும்னே ஸ்டேட் இதுல கம்பல்ஷனே கிடையாதுங்க. தர்மேந்திர பிரதான் சொன்னதாக இருக்கட்டும், நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுதுன்னு சொன்னால்,
நீங்கள் உங்களுடைய அடிப்படை கல்வி உங்களுடைய தாய்மொழி மாநில மொழியில படிக்கணும், ஆங்கிலம் படிக்கணும். இது தவிர 3வது மொழி எதை படிக்கணுமோ நீங்க அதை படிக்கலாங்குது. 3வது மொழி ஹிந்தின்னு கம்பல்ஷனே கிடையாதுங்க. இப்ப நான் சொன்னேன்னு சொன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க மலையாளம் படிச்சா பாலக்காட்டுக்கு போய் படிக்க முடியும். பல பேர் மலையாளம் பேசுவாங்க, படிக்கவும் செய்வாங்க. அதே மாதிரி கன்னியாகுமரியில இருக்கிறவங்களும் மலையாளம் படிப்பாங்க. அதே இங்க திருத்தணி இந்த பக்கம் போனீங்கன்னா தெலுங்கு யூஸ் ஆகும். ஹொசூர்ல இருந்தால் ஒரு பக்கம் கன்னடமும் இருக்கு, பெங்களூர் பக்கத்துல நீங்க நினைச்சா கூட கேஜிஎஃப் அந்த பக்கம் வரும். அங்க தெலுங்கு மீடியம் ஸ்கூல்ஸ் உண்டு. ஐ மீன் ஒரு முறை தளி எம்பி கூட ஜெயலலிதா தெலுங்குல பேசினார் ஞாபகம். அதனால உங்களுக்கு இது எது வேணா இருக்கலாம். ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்குதுன்னு சொன்னா மாணவன் படிக்கிறதுக்கு நீங்க வாய்ப்பு பண்ணி கொடுங்க. இன்னொன்னு, இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்த பிறகு மெட்ராஸ் கார்பரேஷன் பள்ளிகளில் பிரெஞ்சு படிக்கிறதுக்கு போய் அந்த ஊர் நிறுவனத்தோட கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க. அது 3வது மொழியா 4வது மொழியா பிரெஞ்சு படிக்கணுங்கிறது? எனவே இவங்களுக்கு மத்திய அரசை திட்டுறதுக்கு ஒரு காரணம், அதை ஹிந்திய காரணம் சொன்னால் அதுக்கு உங்களுக்கு ஒரு எளிதாக ஒரு உணர்ச்சியை தூண்டுறதா இருக்கு. ஒண்ணு போன வாரம் தான் ரிசல்ட் வந்துச்சுங்க டெல்லியில அவர் பண்ண ஒரே ஒரு வேலை அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லா ப்ராமிஸையும் கொடுத்துறது, நான் இதை இலவசம் தரேன் அதை இலவசம் தரேன்னு எதையுமே நிறைவேற்றல. கேட்டா மோடி சர்க்கார் எனக்கு தரல அப்படி இப்படின்னு நாங்க மக்கள் சொல்லிட்டாங்க. நீ மோடி சர்க்கார் தர வேண்டாம்னு சொல்ல வேண்டாம், மோடியே எங்களுக்கு என்ன தரட்டுமோ தரட்டும் அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதே வேலையை இங்க திமுக செய்யுதுங்க. சரிங்க சார், அது சம்பந்தமா நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்துல பேசும்போது நான் உங்களுக்கு என்ன கொடுத்தேன்னு சொல்றேன், நீங்க போய் உங்களுடைய தமிழ்நாட்டுல சொல்லுங்க அப்படின்னு அந்த ஒரு மிரட்டுற தோணி இருக்குல்ல சார், இதெல்லாம் சரி நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ இது மிரட்டுற தொனின்னு நீங்க நினைச்சா மிரட்டுற தொனிங்க. பிரச்சனை என்னன்னா, இங்க இருக்கிற டிவி மீடியா 100% நேரமும் எதுக்கு பயன்படுத்துறாங்க? ஆன்டி மத்திய அரசுன்னு வச்சுக்கோங்கல்ல, ஆன்டி பிஜேபின்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு ஆரம்பத்துல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு வரி பகிர்வு சரியில்லை, ஜிஎஸ்டில 10,000 கோடி பாக்கி, அடுத்தது பேரிடர்னு இது பண்ணணும், அதுல இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னாங்க. இதுக்கெல்லாம் அவங்க சொன்னது ஒண்ணுதான், எதுல எவ்வளவு பாக்கி இருக்குன்னு நீங்க சொல்றீங்களோ அந்த வவுச்சரை உங்களுடைய நிதியமைச்சர் கணக்கு கொடுக்கட்டும் அப்படின்னாங்க. இப்ப ரோட்ல போறவங்க கத்துனா நீங்க பைசா கொடுக்க முடியாது. நீங்க இப்ப தனியாக சொந்தமா யூடியூப் நடத்துறீங்க, இதுக்கு முன்னாடி ஏதோ இடத்துல வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அப்படி வேலை செய்யறப்போ வெளியில போயிட்டு வந்தீங்க, உங்க கை காசை போட்டு வெளில போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோவோ டாக்ஸிக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா வவுச்சர் எழுதி கொடுத்தா உங்க மேனேஜரோ பாஸோ பணம் கொடுத்துருவாரு. அதை விட்டுட்டு ரோட்ல நின்றுட்டு பணம் வரலன்னு சொல்லி கத்துனா காசு வருமா? வராது. சோ நிதி அமைச்சர் தமிழக நிதி அமைச்சர் இதே பார்லிமெண்ட்ல முன்னாடி பேசினப்ப நீங்க 10,000 கோடி 20,000 கோடின்னு கேக்குறீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி என் கணக்குல 1,800 கோடி தான் இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி இருந்ததுன்னா உங்க நிதியமைச்சர் சொன்னால் நான் தருகிறேன்னு சொன்னாங்க. அப்பவும் சொன்னாங்க, தரல. இதுக்கு அடுத்தது நிதி பகிர்வு, ₹1 கொடுத்தா 29 பைசா தான் வருது அப்படின்னு திருப்பி ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா நான் ஒரு லிங்க் அனுப்புறேன். இந்து பத்திரிகை மார்ச் 24 முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னராகவும் திரு மன்மோகன் சிங் உடைய பினான்சியல் அட்வைசராக, மத்திய அரசுக்கு பிரதம மந்திரிக்கு நிதித்துறை ஆலோசகராக செயல்பட்டு அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னு 2014 அன்னைக்கே ராஜினாமா செய்தவர் திரு ரங்கராஜன், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஆந்திராவுடைய கவர்னராகவும் இருந்தவர். அவர் 12வது நிதி கமிஷன் தலைவராக செயல்பட்டவர். நாங்க இருந்தப்போ எவ்வளவு பிரிச்சு கொடுத்தோமோ வர்ற டாக்ஸ்லாம் அதை விட இப்ப அதிகமா தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஹிந்துல நடுப்பத்திரிகையில அவர் சொல்லியிருக்காருங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி பொய்யை திருப்பி சொன்னால் மக்கள் நம்புவாங்கன்னு பாக்குறாங்க. இன்னொன்னு, பட்ஜெட், தமிழக அரசு பட்ஜெட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுல கடைசி பக்கம் கடந்த 3 வருஷம் அதுக்கு அடுத்த 3 வருஷம் ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கிட்ட போன வருஷத்துடைய கடைசி பக்கம் இருக்கு. அந்த பக்கத்து படியாக இவர்களுக்கு வருஷம் ஜிஎஸ்டி கலெக்ஷன், சென்ட்ரல் கிராண்ட் ரெண்டுமே அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாத்த விட மிக அதிகமான செலவு. ஓகே, இன்னொன்னு, இப்ப 41% டெவல்யூஷன் நடக்குது, அதை 50% ஆக்கணும்னு சொல்லி திரு ஸ்டாலின் சார் கோரிக்கை வச்சார். இப்ப அப்படி பண்ணா வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 8,000 கோடி தான் கிடைக்கும். ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு ஒரு வருஷத்துக்கு 1.25 லட்சத்துல இருந்து 1,50,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அவங்க போனப்ப 4 லட்சம் கோடி இருந்தா இப்ப 8.5 லட்சம் கோடி ஆயிருக்கு. ஆனா அந்த ஒரு வருஷத்துக்கு 1.25 லட்சம் கோடி கடன் வாங்குறதுல
20,000 கோடி கூட புதிய கட்டுமானத்துக்கு செலவு பண்ணல. அதாவது ரோடு போடுறது அல்லது ஸ்டேட்டுக்கு மக்களுக்கு இவங்க கட்டுறதெல்லாம் என்ன பண்றாங்க, இது அங்கங்க கருணாநிதி பேர்ல லைப்ரரி, கருணாநிதி பேர்ல சிலை வைக்க போறேன், இல்லாட்டி நம்ம மன்னராட்சியை சேர்ந்த இளவரசருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெத்து ரேஸ்ன்னு சொல்லி 250 கோடிக்கு ஒரு ஃபார்முலா ரேஸ் நடத்துறேன்னு பண்ணாங்களே தவிர, ஏதாவது ஒரு புதிய திட்டம் நல்ல திட்டம் வந்ததுன்னு சொல்லுங்க. இவங்க போடுற அந்த 20,000 கோடி கூட எதுக்கு போகும்னு சொன்னீங்கன்னு சொன்னால், மத்திய மாநில அரசு பார்ட்னர்ஷிப்ல வர்ற அந்த இது மெட்ரோ ப்ராஜெக்டுக்கு பண்ற செலவு தான் மிக அதிகம். தமிழக அரசு கடந்த 10 வருஷங்கள்ல, போன ஆட்சியில மெடிக்கல் காலேஜஸாவது வந்தது, இந்த ஆட்சியில எந்த ஒரு திட்டமும் பெரிய அளவில் செயல்படுத்தப்படவில்லை. வெறும் கவர்ச்சி, உணர்ச்சி, என்னை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுறாருன்னு அப்படின்னு நம்ம ஸ்டாலின் சாரு ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க. அப்பாங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் இருக்க முடியும். யாரை வேணா அம்மான்னு கூப்பிடலாம். ஜெயலலிதாவே அம்மான்னு கூப்பிட்டாங்கன்னு சொன்னதுக்காக என்ன அப்பான்னு சொல்றாங்கன்னு ஒரு முதலமைச்சரே பண்றது ரொம்ப கேவலமாக இருக்கிறது. இதை தாண்டி தமிழ்நாட்டுல சாராயமும் மெத்தும் அப்படி ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. கள்ளச்சாராயத்துல இறந்தவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தண்டனை வாங்கி தரல. இதையெல்லாம் டைவர்ட் பண்றதுக்குத்தான் இந்த கவர்ச்சி உணர்ச்சி. நீங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டியமோ, எந்த ஸ்கீம்ல எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணுமோ அதுக்குரிய கணக்கை கொடுத்தா நிதியமைச்சர்கிட்ட இருந்தும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து பணம் வந்துருங்க. எந்த ஒரு துறையிலும் நிதியமைச்சர் கடைசியாக எனக்கு மத்திய அரசுல இருந்து பணம் வரலன்னு சொன்னதாக உங்களுக்கு ஞாபகம் இருந்து பத்திரிகை செய்தி இருந்தா எனக்கு சொல்லுங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்முடைய நேயர்களுக்காக பல தகவல் கொடுத்துருக்கீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.